அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வேதத்தை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையின் குறிக்கோள்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்குடைய காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த சொல்லப்பட்ட குறிக்கோளுக்கும் பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த குறிக்கோள்கள் 4 காரியங்களை இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறார். ஆனால் அந்த 4 காரியங்களும் பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மிகவும் வித்தியாசமாக காணப்படும். ஆண்டவர் இன்றைய சூழ்நிலைகள், இன்றைய காலகட்டத்தில் அந்த குறிக்கோள்களை விட்டு நாம் விலகுகிறோமா அப்படிங்கிறதை ஆண்டவர் நமக்கு சிந்திக்க தூண்டுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது சொல்லும்போது சொல்லுகிறது, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஒரு உண்மையாக தேவனை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டார்கள். 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 20:23 வாசிக்கும் போது அந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறார், உபத்திரவங்களை குறித்தும் எனக்கு வைத்திருக்கிற கட்டுகளை குறித்தும் நான் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்றால் நம்மளுக்கு வருகிற உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் இன்றைக்குள்ள நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வீடுகள்ல போராட்டங்கள் வரும்போது, ஊழியங்கள்ல தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் உண்மையான வேதாகம கிறிஸ்தவர்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இயேசு சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஒன்றையும் குறித்து, இந்த உலகத்தில் வருகிற எந்த காரியங்களையும் குறித்து உண்மையான கிறிஸ்தவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். ஆனால் நாம் கவலைப்படுகிறோமானால் நாம் வேதாகமத்தின் குறிக்கோளை விட்டு நாம் விலகிவிட்டோம் என்று சொல்லி அர்த்தம். இரண்டாவதாக பவுல் சொல்லும்போது அந்த இடத்துல அதே வசனத்தில் 24ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை நாம் பார்க்கும்போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்னார், தன் ஜீவனை இழக்க நினைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவனை காக்க நினைத்தோமானால் அதை நாம் இழந்து போவோம். ஆனால் நாம் ஜீவனை இழக்க நினைத்தோமானால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை நாம் அருமையாக எண்ணுகிறவர்களாக காணப்படக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ நிலைமையில் பார்க்கும்போது எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்படுவதில்லை தான் நம்முடைய குறிக்கோள் காணப்படுகிறது. நாம் மற்றவர்களை குறித்து சிந்திப்பதில்லை, மற்றவர்களை குறித்து நாம் எண்ணுவதில்லை. நம்முடைய பிராணனை மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பல இடங்களில். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஜீவனையோ, தன்னுடைய குடும்பத்தின் ஜீவனையோ, அல்லது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவன் எண்ணுகிறவன் அல்ல. அவன் தன்னுடைய பிராணனை அருமையாக எண்ணாமல் வாழுகிறவன். அதைத்தான் வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவானாகிய பவுல் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அதே போல 3வது அந்த பகுதி சொல்லும் போது, அதே 24ஆம் வசனம் சொல்லும் போது சொல்லுகிறது, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேதாகமத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய குறிக்கோள் இதுவாக காணப்பட வேண்டும், ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிப்பேன். பல நேரங்கள்ல இந்த உலக பிரகாரமான நிலைமையில பார்க்கும்போது பலருடைய முடிவுகள் பல விதங்கள்ல காணப்படும் போது நம்முடைய முடிவு சந்தோஷம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். இதை சொன்ன பவுல் சொல்லும் போது சொல்கிறார், ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்பேன் என்று சொன்ன பவுல் தீமோத்தேயுவில் எழுதும் போது எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம்
எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு வேதாகமத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனின் குறிக்கோளாக காணப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டத்தை பாதியில முடித்துவிட்டு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதியில முடித்துவிட்டு பாரம்பரிய அனுபவங்களுக்கும் அல்லது விட்டு வந்த வாழ்க்கைகளுக்கும் நேராக கடந்து செல்கிறது சரியாக காணப்படாது. அது ஒரு வேதத்தை சார்ந்து வாழ்கிற கிறிஸ்தவனின் நிலைப்பாடு அல்ல. அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. கடைசியாக அந்த இடத்துல பவுல் சொல்லும்போது, வேதத்துல சொல்லும்போது 24ஆம் வசனம் திரும்பவும் சொல்லும்போது சொல்கிறார், கடைசியில சொல்லும்போது சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுகிறோமா? பவுல் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் பவுலை அழைக்கும் போது சொன்னார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அதே போல பவுல் புறஜாதிகளுக்கான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நம்மை எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அதை நாம் நிறைவேற்றுகிறோமா? இன்றைய நிலைமையில் சிந்திக்கும் போது தேவனுடைய அழைப்பு ஒன்றாயிருக்கும், நாம் நிறைவேற்றுகிற காரியங்கள் இன்னொன்றாயிருக்கும். நாம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய அழைப்புக்காக மற்றவருடைய அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படக்கூடாது. பல ஊழியங்கள், பல ஊழியர்கள், பல விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களுடைய அழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் நமக்கு சொல்லும் போது சொல்கிறார், நாம் எப்பொழுதும் நாம் எதற்காக தேவன் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் சுருங்க சொல்ல வேண்டுமானால் வேதாகம கிறிஸ்தவனுடைய குறிக்கோள் எப்பொழுதுமே ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது, பிராணனை அருமையாக எண்ணக்கூடாது, ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க வேண்டும், இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 20:24 உங்களுடைய வாழ்க்கையின் மந்திரமாக வைத்து நீங்கள் ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் உயர்த்த போதுமானவர்.